ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி குருமா செய்முறை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மூணுமே வதக்கிட்டுருக்கோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வரணும். அது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை, வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்காக பார்த்திங்கன்னா வறுத்துட்டு அதோட சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போது தக்காளியோட போட்டு ஒன்றா போட்டு நம்ம வதக்கணுன்னா அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். அதனால் அது தக்காளி வதங்கணுன்னு எடுத்துகிட்டு இதை போட்டு நம்ம வதக்கணும். கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கி ரெடி ஆகிடுச்சு தக்காளி. இப்போ எடுத்துடலாம். தக்காளி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடச்சக்கல்லையே போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இதுக்கு லைட்டாக ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம குருமா தாளிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. உடச்சக்கல்லையே போட்டுக்கலாம். உடச்சக்கல்லையே போட்டு அதையும் லைட்டாக நம்ம வறுத்துட்ருக்கணும். வறுத்து மைல்டாக உங்களுக்கு ஹீட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சிங்கன்னா போதும். ரொம்ப தூக்கி விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அன்னாசி பூ 2, பட்டை, கிராம்பு 2 கிராம்பு போதும், 1 ஏலக்காய். இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை மட்டும், நம்ம அன்னாசி பூவும் பிரிஞ்சி இலையும் மட்டும் தாளிக்கிறதுக்கு. மற்றபடி இது கிராம்பு ஏலக்காயெலாம் பார்த்தா அதோடு சேர்த்து அரைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி மட்டும் தோல் சீவி போட்டுக்குங்க. தோலில் உங்களுக்கு விஷத்தன்மை இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனால் தோலை எடுத்துகிட்டு சேர்க்கறது கொஞ்சம் நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதை எடுத்துகிட்டு அதோடு வச்சு வதக்கிட்டு இப்போ சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். உடச்சக்குள்ளே கொஞ்சம் ஸ்லிம்லேயே இருக்கட்டும். அது கொஞ்சம் வறுபட லேட் ஆகும். தூக்கி விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கருகி போயிடும். அதுக்காக தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கிறது எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து வச்சுட்டு நம்ம உடச்சக்குள்ள ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், உடச்சக்குள்ள ரெடி ஆகிட்டு இப்போ எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இஞ்சி பூண்டு பட்டை 2 கிராம்பு 1 ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சேர்த்திங்கன்னா அந்த ரா ஸ்மெல்லு உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ராங் ஆகிடும். உங்களுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு அதை நம்ம இதோட சேர்த்து அரைக்க போகிறோம். தக்காளி வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். இப்போ உடச்சிக்கல ரெடி ஆகிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டு வறுத்துக்கிறோம். கிராம்பு பட்டை லவங்கம் 1 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ப்ளஸ் அன்னாசி பூ மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் தனியாக தாளிக்கிறதுக்கு. அது மட்டும் இது எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோம். தக்காளி வெங்காயத்தை எந்தளவுக்கு வதக்கியிருக்கோன்னு பார்த்தாலே தெரியும். வதக்கியாச்சு. இஞ்சி மட்டும் தோல் சீவி எடுத்து போட்டுக்கலாம். சின்ன ஒரு துண்டு போதும் உங்களுக்கு. நான் மாவுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இட்லி ஊற்றுறதுக்கு. இப்போ இந்த சைடு குருமா ரெடியான இந்த சைடே நான் ஊற்றிடுவேன். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இட்லி வெந்துட்டுருக்கு. அது வெந்து ரெடியானோடனே இந்த மாவு எடுத்து நான் மறுபடியும் 2வது இது ஊற்றி வச்சுருவேன். ஆமாம், பூண்டு மட்டும் கொஞ்சம் 2 தோல் உரித்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோலோடு சாப்பிட்டா அது நல்லதில்லை. ஆனால் தோல் எடுத்துட்டா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அரைப்படுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், இது சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். போயிட்டு வதக்கிட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் குருமாவை. பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோன்றது. இப்போ அடுத்து தாளிக்கிறது நம்ம தாளிக்க போகிறோம். பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறோம். வதங்கிட்டுருக்கு. இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம
வதக்கி தான் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு தாளிச்சிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். குழம்பு மிளகாத்தூள் நார்மலாக நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா தனி மிளகாத்தூள் இருந்தால் உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூளுமே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட தனி மிளகாத்தூள் இல்லை, அதனால் கலந்த மிளகாத்தூள் ப்ளஸ் மட்டன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ஃப்ளேவரபுளாக இருக்கும், வாசனையாக இருக்கும். சேர்த்து கொஞ்சம் தண்ணி கலந்து உங்களுக்கு தேவையானது ஏன்னா இட்லிக்கு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி கலந்து கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி அதில் உப்பு போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி திட்டமாக பார்த்து கொஞ்சம் கலந்து ஊற்றிங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும். பார்த்து நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி ஊற்றிக்கங்க. ரொம்பவும் திக்காகவும் இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகாது. தண்ணியாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கெலாம் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி. ஆமாம், கொஞ்சம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு கொஞ்சம் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாக கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்குங்க. 5 நிமிஷம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குருமா. சூப்பரான தக்காளி குருமா. இப்போ பார்த்தீங்கன்னா வாசனையாக கமன்னு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தூள் சேர்த்து இறக்குனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வாசனையாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குருமா நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.